ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள 71 தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் கடந்த மாதம் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக வரும் 28ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 71 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 8ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 12ஆம் தேதி கடைசி நாளாகும். கோவிட்-19 காரணமாக ஆன்லைன் வாயிலாகவும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளது. 243 தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு குறித்த நடவடிக்கைகள் கடந்த மாதம் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சுஸ்ரீ திவஸ்ரீ சௌத்ரி கூறியுள்ளார். ஊட்டச்சத்து மாதம் நேற்று நிறைவடைந்ததையொட்டி நடைபெற்ற இணைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். கோவிட்-19 காலத்திலும் அரசின் நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெண்களுக்கு உரிய ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 30 கோடிக்கும் கூடுதலான பணி நாட்கள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக 27,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக இந்த திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1,00,000க்கும் மேற்பட்ட நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 10,500க்கும் மேற்பட்ட சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டங்களுக்கான பணிகளை இடம்பெயர்ந்த தொழிலாளர்களே மேற்கொண்டதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கி முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 32 மாவட்டங்களில் இன்று முதல் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தூத்துக்குடி, தஞ்சாவூர், விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் மட்டும் வரும் 16ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு சென்ற குடும்ப அட்டைதாரர்கள் பயோமெட்ரிக் முறையில் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் அத்தியாவசியப் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு வந்துள்ள இதர மாநிலத்தைச் சேர்ந்த இடம்பெயர்ந்த தொழிலாளர்களும் இதே முறையில் பயனடையலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்கள் தொழில்நுட்ப காரணங்களால் பயோமெட்ரிக் முறையினை உறுதிப்படுத்த இயலவில்லை என்றால் தற்போதுள்ள மின்னணு குடும்ப அட்டை மற்றும் ஆதார் தொடர்புடைய கைபேசிக்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல்லை பயன்படுத்தி பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டை ஸ்கேனிங் முறையை பின்பற்றியும் அத்தியாவசியப் பொருட்களை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்தோர் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக நியாய விலைக் கடைக்கு நேரில் செல்ல முடியாத பயனாளிகள் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மூலம் அத்தியாவசியப் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது தொடர்பாக விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் ஆலோசனையின் பேரில் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் திரையரங்குகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் வழங்குகிறார் காந்திய சிந்தனையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. ஒவ்வொரு நாளும் சில உறுதிமொழிகளை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்வின் இலக்கு, லட்சியம் இவற்றின் மீதுதான் கட்டமைக்கப்பட வேண்டும். நம்மை வழிநடத்துகிற கோட்பாடுகள் உயர்ந்ததாக, சிறந்ததாக இருத்தல் வேண்டும். இவற்றை பட்டியலிடுகிறார் மகாத்மா காந்தி. இந்த மண்ணில் எவரை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன், இறைவனுக்கு மட்டுமே அஞ்சி நடப்பேன். எந்த மனிதருக்கு எதிராகவும் தீய எண்ணங்களை சுமக்க மாட்டேன். யாரிடமிருந்து வந்தாலும் அநீதிக்கு பணிந்து போக மாட்டேன். உண்மை அல்லாததை உண்மையால் வெல்வேன்.
உண்மை அற்றதை எதிர்ப்பதில் எந்த துன்பங்களையும் எதிர்கொள்வேன். மகாத்மா காந்தியின் சத்திய நெறியில் நடப்பவர்களுக்கு அச்சம் தேவையில்லை. உண்மை இருக்கும் நெஞ்சில் துணிச்சல் தானே மலரும் வளரும். முதியோர் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சர்வதேச முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் முதியோருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 13 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கோவிட்-19 காலத்தில் ஆதரவற்ற முதியோரின் நலனுக்காக மாநிலம் முழுவதும் 1242 சமுதாய சமையல் கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு இலவச உணவு வழங்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 75,000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மூத்த குடிமக்களின் ஆரோக்கியத்தையும் நலனையும் காக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் நலனுக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக கடந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் விருது தமிழகத்திற்கு கிடைத்துள்ளதையும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட்-19ற்கு எதிரான போராட்டத்தில் ரத்த தானம் மூலம் பங்களிக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தன்னார்வ ரத்த கொடையாளர்கள் மூலம் ரத்தத்தை சேகரிப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக இன்று தொடங்கியது. விளையாட்டுப் பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் ஆகியோர் இந்த சிறப்பு பிரிவில் இடம்பெற்றுள்ளனர். துணை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்களும் ஆன்லைன் மூலம் இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வரும் 15ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆஸ்திரேலிய தூதரக அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் ஆஸ்திரேலியாவுடனான உறவினை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். பள்ளி பாடங்களிலேயே திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 93வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு பெஞ்சமின் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. நேற்று துபாயில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 37 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன் எடுத்தது. 175 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. மத்திய ரிசர்வ் காவல் படையினர் பங்கேற்ற ஃபிட் இந்தியா ஓட்டம் ஆவடியில் இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள 71 தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் கடந்த மாதம் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.